தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இதை மீறும் கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். பொது இடங்களில் பொது சொத்துக்கள் மற்றும் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி தேர்தல் கட்சிகள் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கும் தங்களுடைய தேர்தல் சின்னங்களை வைப்பதற்கும் இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தரப்பில் உத்தரப்பிரதேசம் முழுவதுமாக தங்களுடைய தேர்தல் சின்னமான யானைகளின் சிலைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் அந்த அனைத்து சிலைகளையும் மூட உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து பகுஜன் சமாஜ்வாதி கட்சிக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கொன்று தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் கடந்த ஜூலை 6ஆம் தேதி இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு இறுதி முடிவை எடுக்கும்படியும் இதுபோன்ற தேர்தல் சின்னங்களை அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி பொது சொத்துக்கள் மூலமாக வைக்கப்படுவதற்கான ஒரு நெறிமுறைகளை வழிமுறைகளை அமைக்கவும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன்படி இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பொதுச் செயலாளருக்கு கடிதங்களை அனுப்பியிருந்தது. அவர்களுடைய பதிலையும் இது தொடர்பான இந்த விவகாரத்தில் அவர்களுடைய பதிலையும் கேட்டிருந்தது. இது தொடர்பாக அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை செய்யப்பட்டு ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி பொது இடங்களில் பொது சொத்துக்கள் மற்றும் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி அரசியல் கட்சிகள் தங்களுடைய கட்சிகளை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கும் தங்களுடைய கட்சி சின்னங்களை வைப்பதற்கும் இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. அதே போல இதனை மீறி ஏதேனும் அரசியல் கட்சிகள் இதுபோல செய்யுமேயானால் அவர்கள் தங்களுடைய தேர்தல் சின்னங்கள் உபயோகப்படுத்துவதை அந்த சட்ட விதிகளை மீறுவதற்கான நடவடிக்கை அந்த கட்சிகள் மீது பாயும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தந்தி செய்திகளுக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பூபேந்திரனுடன் அரவிந்த்.